என்னுள் இருக்கிறவர் பெரியவர், பெரியவர், பெரியவர். ஒரு சிறிய வாலிபன் அவன் இன்னைக்கு அதே உதர்நேயர் பகுதியில் அக்டோபர் மாதம் இறுதியில் என்னுடைய ஊழியர்கள் போய் இடம் வாங்கி ஆலயம் கட்ட போகிறோம். எத்தனை விசுவாசி தெரியுமா? 400க்கும் அதிகமான விசுவாசிகள் கொண்ட சபை. வைராக்கியமான மனிதர்களை கட்ட எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், தேசத்தை அழிக்காதபடி திறப்பில் நிற்க ஒரு மனிதனை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன், சுவரை அடைக்க நான் ஒரு மனிதனை தேடிக்கொண்டிருக்கிறேன். இந்த வார்த்தைகளை உங்கள் செவிகள் எத்தனை நாட்கள் கேட்டிருக்கிறது, எத்தனை ஊழியர்கள் மூலம் உங்களுடைய செவிகள் கேட்டிருக்கிறது. உங்களுடைய செவி கேட்டிருக்கிறது. உங்களுடைய இருதயத்தினுடைய எண்ணங்கள் என்ன? கிதியோனை போல சொல்றீங்களா? இறுதியாக 42 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆஸ்திரேலியாவில், கலிபோர்னியாவில் கைகள் இல்லாமல் கால்கள் இல்லாமல் பிறந்த ஒரு குழந்தை. கையும் இல்லை, காலும் இல்லை, தலையும் உடம்பு மாத்திரம் இருக்கு. ஒரு பிள்ளை வந்தால் நம்ம எப்படி இருக்கோம்? அவமானமாக நினைப்போம். அவங்க பெற்றோர்கள் அப்படி நினைக்கல. இஸ் a ஸ்பெஷல் சைல்ட். ஒரு சிறப்பான ஒரு மனிதனை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று அவர்கள் அந்த குழந்தையை வளர்க்கிறார்கள். யாராவது தூக்கிட்டு தான் போனோம். கையும் இல்லை, காலும் இல்லை. சிறு வயதில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறான். தாவீதை போல தந்தை, தாய், சகோதரர்கள் எல்லாம் வெறுத்தாங்க. நம்மளுக்கு ஒரே ஒன்று ஆண்டவர் தான். அதை போல அவன் ஏற்றுக்கொள்ளுகிறான். 19 வயதில் அங்கிருந்து கலிபோர்னியா, அமெரிக்க தேசத்துக்கு வருகிறார். ஊழியத்திற்காய் தன்னை அர்ப்பணிக்கிறார். டீம் நிக் அப்படிங்கிற ஊழியத்தின் பெயரை சுட்டுகிறார். அவருடைய பெயர் நிக்கோலஸ் ஜேம்ஸ் வின்சிக் அப்படிங்கிறது. கைகால் இல்லை. நம்மளுடைய மும்பை பட்டணத்துக்கு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்து ஊழியத்தை நிறைவேற்றினவர்கள். அவர்களுடைய ஊழியத்தில் இன்னைக்கு ஒரு வருடத்திற்கு 75 கோடியிலிருந்து 85 கோடி வரைக்கும் கர்த்தர் ஊழியத்துக்கு கொடுக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. 42 வயது. அவர் திருமணம் ஆயாச்சு. 4 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. கையில் காலில் நீங்கள் போய் நிக் வின்சிக் அப்படின்னு உங்களுடைய மொபைலில் பண்ணுங்க. அவருடைய உருவம் வரும். அவர் செய்கிற ஊழியத்தில் ஒரு பங்கு நம்ம செய்ய முடியல. 2 காலை கொடுத்திருக்கிறார், 2 கைகளை துதிக்கிறதுக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? வாட் we are doing? அதுதான் இன்னைக்கு கேள்வி. சவுல் சொல்லுகிறார், ஆண்டவரே சொல்லுங்க, நான் செய்வதற்கு சித்தமா இருக்கிறேன், நான் செய்வதற்கு சித்தமா இருக்கிறேன். ஆனா நம்ம என்ன செய்கிறோம்? இன்னும் கிதியோனை போல கேட்கிறோம், ஆண்டவரே உமக்கு கோபம் வராம இருக்கட்டும், உமக்கு கோபம் வராம இருக்கட்டும். என்ன செய்ய போற? அடுத்து தோலை தூக்கி போட போறேன். அது என்ன செய்யணும்? நனையணும். மற்ற எல்லாம் நனையாம இருக்கணும். மறுபடி உமக்கு கோபம் வராம இருக்கட்டும், மற்றதெல்லாம் நினையணும், இது மாத்திரம் காஞ்சிருக்கணும். இப்படி பாருங்க, ஆண்டவரை சோதிக்கிறான் பாருங்க. நேரடியாய் வந்து பேசுகிற ஆண்டவர் நம்மகிட்ட எத்தனை மூலம் பேசிட்டார். எனக்கு ஒன்னே ஒண்ணுதான், எங்க கிதியோனுக்கு ஆண்டவர் என் கூட பேசல, போபால் என்று தான் காமிச்சார். அவ்வளவுதான். அடுத்தடுத்து ஜெபத்தில் ஆண்டவர் அப்படியே மெதுவா நடத்துறார் உள்ளத்துக்குள்ள இருந்து. அதுல உதயமானதுனால இன்னைக்கு 107 மிஷனரிகள் யார் யாரோ உதவி செய்ய இப்ப முன் வந்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம தரிசனம் அப்படியே போய்கொண்டிருந்ததுன்னா கர்த்தர் நிச்சயமாய் அந்த தரிசனத்தை நிறைவேற்றக்கூடிய அநேகம் குடும்பங்களை, திருச்சபைகளை நம்மளோடு இணைப்பார். இணைப்பது மட்டுமல்ல, நம்மளை கொண்டு அந்த ராஜ்யத்தில் அவருடைய ஊழியத்தை, அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரே ஒரு வாழ்க்கை, only one life. நம்ம வீடை கட்டிட்டோம், சுதந்திரிச்சிட்டோம், அதை பண்ணிட்டோம், இதை பண்ணிட்டோம். அப்படிதான் நிறைய பேர் பெருமை, நிறைய பேர் பெருமை. அதுதான் ஆண்டவர் பார்க்கிறார் இருதயத்தை. நான் இன்னைக்கு வரைக்கும் சொல்லுவேன், இந்த வீடு உங்க வீடா? இல்லை, என்னுடைய வீடு. ஆண்டவர் கொடுத்த, தற்காலிகமாய் கொடுத்த ஒரு கிஃப்ட்.
ஒரு பரிசு என்று சொல்லுவேன். இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன்னா, திஸ் இஸ் a gift for me. எனக்கு 3 பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார்னா, இட்ஸ் a gift for me. எத்தனை பேர் என்ன ஜெபிக்க வர்றாங்க தெரியுமா? குழந்தை இல்லை, குழந்தை இல்லை. 3 குழந்தைகளை கொடுத்திருக்கிறாரே. கரூர்ல 6 குழந்தைங்க சொல்லி யாராவது ஜெபிச்சாங்க, 6 குழந்தைங்க மரிச்சாங்க. நம்ம குழந்தைகளை ஆண்டவர் எப்படி பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறார். ஒவ்வொரு கிஃப்ட் எல்லாம் ஈவு ஈவு ஈவு. நம்ம சொல்றோம், பிள்ளைக்கு திருமணம் செஞ்சா நான் 100 பவுன் போட்டேன், நான் அதை செஞ்சு, அவன் கேட்டிருக்கவே மாட்டான். இதுதான் உன்னுடைய எண்ணம். உன்னுடைய எண்ணம் என்னன்னா, யூதாசை போல பணத்துக்கு பின்பதாக, ஆஸ்திகளுக்கு பின்பதாக. உன்னுடைய எண்ண ஓட்டம் எங்க இருக்குது பார், எங்க இருக்குது பார். அனனியா சப்பீராளை போல இருக்குது. அப்படி இருந்தா come out from that one. ஆண்டவர் கொடுத்த தரிசனத்துக்குள்ள நீ வந்தா, இதையெல்லாம் என்ன சொல்லுவ தெரியுமா? பவுலை போல. பவுல் யார் தெரியுமா? சாதாரணவன் கிடையாது, பெரிய ஒரு பணக்காரன். கமாலியலுடைய பாதத்துல படித்தவன், பெரிய படிப்பை படித்தவன். அவன் சொல்லுகிறான், கர்த்தருக்காக எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று கருதுகிறேன், குப்பையாக கருதுகிறேன். This is the death for me. நம்ம இன்னும் மேன்மை பாராட்டுகிட்டு இருக்கிறோம். ஒரு புது சேலை கட்டிக்கிட்டா அப்படியே யாரும் பார்ப்பாங்களா, பார்க்க மாட்டாங்களா? நல்ல ட்ரெஸ் போட்டா பார்ப்பாங்களா, பார்க்க மாட்டாங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு பக்கம் அழிந்து கொண்டிருக்கிறது ஆத்துமா. ஆத்துமா குறித்த பாரம் இருந்தா இதெல்லாம் நமக்கு பெருசா தெரியாதுங்க. நம்ம நீட்டா இருக்கணும், அவ்வளவுதான். பாரம். இந்த ஆத்துமா மரித்தால் எங்கே போவா? நான் திருமண வீட்டில் இருக்கும்போது அதான் சொல்லுவேன் பாஸ்டர்கிட்ட, இத்தனை பேர் நம்ம கிறிஸ்தவ திருமணத்தில் இருக்கிறோமே, திடீரென்று ஆண்டவர் வந்துட்டா எங்கே போவாங்க? அவங்க செய்கிற காட்சி எல்லாம் நமக்கு வேதனை அளிக்கும். ஆனால் எங்கே போவாங்க? எங்கே போவாங்க? இதுதான் பேச்சு மூச்சு எண்ணமாக இருக்கணும். ஆண்டவர்கிட்ட அவன் கேட்கிறான், என்ன ஆண்டவரே, தோல் நனையாம இருக்கணும். ஒரு விசை ஆண்டவர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, நான் உன் கூட இருக்கிறேன், இருக்கிற பலத்தோடு நீ போ, மீதியானவர்களை நான் உன் கையில ஒப்பு கொடுக்கிறேன். ஆனா அவன் பாருங்க, கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறான், சைட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். கிதியோனுக்கு தான் ஆண்டவர் இவ்வளவு நேரம் இரக்கம் பாராட்டுறார். ஆபிரகாமுக்கு இரக்கம் பாராட்டினது போல 50 நீதிமான் இருந்து அழிப்பீரா, 45 இருந்து அழிப்பீரா, இப்படியே கேட்கும் போது. ஆனா சவுலினுடைய வாழ்க்கையில ஒரு டைம் கூட அவர் கொடுக்கல. அமலேக்கியர்களை நிர்மூலம் பண்ணுன்னு சொல்லும் போது அவன் அந்த தரிசனத்தை அவன் மறந்துட்டான். அவனுடைய தரிசனம் எல்லாம் தன்னுடைய மகன் யோனத்தான் ராஜாவாய் வரணும், இந்த தாவீதை நான் அழிக்கணும். இதுதான் அவனுடைய எண்ண ஓட்டம். உன்னுடைய தரிசனம் என்ன? உன்னுடைய எண்ண ஓட்டங்கள் என்ன? நான் வேலை படிச்சிருக்கேன், இந்த வேலைக்கு போகணும், அந்த வேலைக்கு போகணும், இப்படி செய்யணும், அதை செய்யணும் என்று நீ ஓடிக்கொண்டிருந்தால் உனக்கும் சவுலுக்கும் வித்தியாசம் என்ன? King Saul, why God has anointed you to destroy the Amalekites, but you are running after to kill a small boy, David. இதற்காகவா உன்னை அபிஷேகம் பண்ணினேன்? உன்னை எதற்காக? நீங்களும் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்க உங்க சாதாரணமா எண்ணாதீங்க, அற்பமா எண்ணாதீங்க. நீங்க மனாசே குடும்பமா இருந்தாலும் அற்பமா இருந்தாலும் கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் படுகிறது. நீ எவ்வளவு நாள் அமைதியா இருப்பாய்? எழுந்திரு மகனே, எழுந்திரு வாலிபனே, எழுந்திரு சகோதரியே. நீ பலவீனன் அல்ல. பலவீனன் பலவீனன் என்று சொல்லாத, நான் பலவான் என்று சொல். நான் பலவான் என்று சொல். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை நம்மை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி பலவீனமான நம்மை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளை நம்மை தெரிந்து கொண்டார். புரிந்து கொள்ளுங்க. எதற்காக நம்ம இந்த இரவு ஜெபத்துக்கு வந்திருக்கிறோம்னா, கிதியோனை போல நம்ம சாக்கு போக்கு சொல்லாம, சிறு பண்ண போல எழுந்து ஊழியத்தை நிறைவேற்ற, அந்த நாகமானினுடைய ஊழியக்காரனை போல, சமாரிய ஸ்திரியை போல, பவுலை போல முள்ளில் உதைப்பது கடினம் என்று சொல்லுகிறார். நீ எவ்வளவு தூரம் கர்த்தரை துக்கப்படுத்தி கொண்டிருப்பாய்?
அநேகர் இன்று துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறத நான் என் ஜெப வேளையில் நான் கண்டுபிடிச்சேன். அதனால தான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். அநேகர் துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க. அவங்க மற்றவங்களை குறித்து அவர் கவலை கொள்ள மாட்டார். என் ஜனங்கள் இவர்களுக்காய் நான் மரித்து சிலுவையில் இரத்தத்தை சிந்தினேனே, அந்த இரத்தத்தை கொண்டுதானே இவங்களெல்லாம் மீட்டிருக்கிறேன். இவர்கள் எனக்காக என்ன செய்தார்கள்? தன் கணவனுக்காக பாடுபடுறாங்க, மனைவிக்காக பாடுபடுறாங்க, பிள்ளைகளுக்காய் பாடுபடுறாங்க. எனக்காய் என்ன செய்கிறார்கள்? இதுதான் அவருடைய பெருமூச்சு. அந்த அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? அந்த பதில் உங்களிடத்தில் தான் இருக்கு. ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே, இதே பவுல் சொல்லுகிறான், ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட வியாதி, கவலைப்படாத, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் வழங்கும். நீ ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிற? அநேகர் கணவனை குறித்த கவலை, வீடை குறித்த கவலை, தொழிலை குறித்த கவலை. நீ கவலைப்படுறதுனால ஒன்றும் செய்ய முடியாது. நீ என்ன ஜெபிச்சு உபவாசம் பண்ணி ஒன்றும் நடக்காது. ஆண்டவருக்கு நீ அர்ப்பணி. ஆண்டவரே, எதற்காக என்ன ரட்சித்தீங்கப்பா? எதற்காக என்ன அபிஷேகித்தீங்கப்பா? That must be a great anointment for us. நம்ம சும்மா நினைக்காதீங்க. இந்த தேசத்துல அநேகர் விழுந்து கொண்டு இருக்கிறாங்க. நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதிருக்க கடவன். அநேகர் தரிசனத்தை இழந்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு திருச்சபையில் ஒரு பாஸ்டர் சொல்லிட்டா, என்னதான் சொல்லிட்டாருன்னு அடுத்த சபை உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார். நான் ஓப்பனாக சொல்கிறேன், எல்லாரிடத்துலையும் குறை இருக்கும். நீ என்கிட்ட கூட வா, சேர்ந்து வா. எனக்கு நல்லதா படுறது உனக்கு குறையா தெரியும், உனக்கு நல்லதா படுறது எனக்கு குறையா தெரியும். கூட வந்து பயணிச்சுப்பா, எல்லாம் குறையாதான் இருக்கும். அதை பற்றி நீ பார்த்து கொண்டிருந்தா நீ பின்மாற்றம் அடைந்து கொண்டிருக்கிற. சபையை விட்டு ஓடுற எந்த விசுவாசி இந்த இடத்துல இருந்தா நீ பின்மாற்றம் அடைந்து கொண்டிருக்கிறாய். நீ வரும் சொல்லலாம், என் சபை பாஸ்டர் நல்லவர் இல்லைங்க, இந்த பாஸ்டர் நல்ல மனுஷன். Who are you to say? Who are you to say? கடவுளுடைய அபிஷேகம் பண்ணப்பட்டவரை குற்றப்படுத்துவதற்கு நீ யார்? தாவீதினுடைய வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. சவுல் கடவுளால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஆனால் ஒரு நேரத்தில் கர்த்தர் கொடுத்த ஆவி அவனை விட்டு எடுத்துட்டார். இப்போ பொல்லாத ஆவி தான் இருக்குது. அதே தாவீது பத்சபால்ட தவறு பண்ண பிறகு அவன் 51ஆம் சங்கீதத்தை எழுதும் போது இவ்வளவு பெரிய இடம், இங்கிருந்து அங்கே வரைக்கும் உருளுவான், அங்கிருந்து இங்கே வரைக்கும் உருளுவான். ஒரு வார்த்தை சொல்லுவான், பரிசுத்தாவியை ஏன்றிருந்து எடுத்துடாதீங்கப்பா, கெஞ்சுவான். ஏன்னா சவுலை பார்த்துட்டான், என்கிட்ட எடுத்துடாதீங்க. Do not take the anointment from me, O Lord. Do not take. அழுவான். அந்த சவுல் தான், அந்த தாவீது தான். சவுல் இவனை கொல்ல வரும்போது 2 முறை கர்த்தர் அனுமதித்தார். அவன் சொன்னது என்னன்னா, நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல் என் கையை வைக்க மாட்டேன், என் கையை வைக்க மாட்டேன். இன்னைக்கு நிறைய பேர் பண்ற தப்பு அதுதான். உனக்கு ஏத்த சபையில போய் நீ உட்கார்ந்துக்கிற. யார் உனக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னது, ஞானஸ்நானம் கொடுத்தது? யோசித்துப்பார். ஆண்ட்ரூ முரே என்ற தேவனுடைய மனிதர், இங்கிலாந்து தேசத்தில் செல்வ செழிப்பில் பிறந்தவர். எல்லா செல்வத்தையும் விட்டுட்டு சவுத் ஆப்பிரிக்கா, தென்னாப்பிரிக்காவுக்கு மிஷினரியாக போயிட்டார். அவர் நல்ல இலக்கியவாதி, நல்ல பொன்மொழிகள் எழுதுகிறவர், நல்ல புக்ஸ் எழுதுவார். அவர் எழுதின ஒரு பகுதியிலிருந்து சொல்கிறேன். 2 வகையான கிறிஸ்தவர்கள் உண்டாம். ஒன்று ஆத்துமாதாயம் செய்கிறவர்கள், ஒன்று பின்மாற்றம் அடைகிறவர்கள். பின்மாற்றம் அடைவர்களை குறித்து அவர் சொன்னது என்னன்னா, பின்மாற்றம் அடைகிறவர்கள் ஊழியர்களை, போதகர்களை, சுவிசேஷகர்களை, தீர்க்கதரிசிகளை, தமிழ்நாட்டில் ஊழியம் செய்கிற முன்னணி ஊழியக்காரர்களை குறித்து குறை சொல்லி கொண்டே இருப்பார்களாம். இப்போ நீ யோசித்து பார், நீ குறை சொல்லுகிற ஆவி உன்னிடத்துல இருந்தா
நீ பின்மாற்றம் அடைந்து கொண்டிருக்கிறாய் என்ற அர்த்தம். முதல்ல உங்களை நீங்களே நிதானித்து அறியுங்கள். திஸ் இஸ் த டைம். உன்னை நீ ஜட்ஜ் பண்ண. நீ நல்லவன் என்று நீயே சொல்லாத. உன் மனைவி சொல்லணும், உன் கணவன் சொல்லணும், திருச்சபை மக்கள் சொல்லணும், தெருவில் உள்ளவங்க சொல்லணும். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து சாட்சிகளாயிருப்பீர்கள். யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி சாட்சி. அந்த சாட்சி நம்மகிட்ட இருக்கா? குறை சொல்லுகிற ஆவி இருந்தா நீ என்னைக்கு குறை சொல்ல ஆரம்பிச்சு அன்னைக்கு இருந்து நீ பின்மாற்றத்தில் இருக்கிறாய் என்ற அர்த்தம். ஏன்னா உனக்கு தரிசனம் இல்லை. எங்களோட வந்து நீ பழகிப்பார். நான் ஒருவரை குறை சொன்னேன்னா உனக்கு 1,00,000 ரூபா கொடுக்குறேன். என் ஊழியம் அவ்வளவுதான். மற்றவங்க ஊழியம் அவங்க கணக்கு கொடுக்கட்டும். என் ஊழியம் அவ்வளவுதான். நான் எனக்கு என்ன ஆண்டவர் பேசுகிறார் அதோட நான் நிறுத்திக்கொள்றேன். அதுதான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார். பராக்கிரமசாலியே, நான் உன்னோடு இருக்கிறேன். எல்லா கரங்களை பிடிச்சி சொல்லுங்க பார்ப்போம். பராக்கிரமசாலியே, நான் உன்னோடு இருக்கிறேன். ஒருவேளை சில சபையிலிருந்து சிலபிக்கு வந்திருப்பீங்க, உண்மையா வருத்தப்படுவீங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். இனியாவது போகாதீங்க, ஜம்ப் அடிக்காதீங்க, இங்கே அங்கேயும் ஜம்ப் அடிக்காதீங்க. ஒரு இடத்துல இருங்க. ஐயோ, என்ன பயங்கரமாக என் பாஸ்டர் கவனிச்சாருங்க, இப்போ என்னை கவனிக்கிறதுல என் குடும்பத்தை இப்போ 2-3 குடும்பம் வந்துருச்சுங்க. அவங்க தசமபாகம் 10,000 20,000 கொடுக்குறாங்க. அவரை தாங்க கவனிக்கிறார். கவனிக்கட்டும். கர்த்தர் உன்னை கவனிச்சா போதும். ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் தான் உனக்காக மரித்தார் என்பதை நீ புரிஞ்சுக்கோ. உன் பாஸ்டர் உனக்காக சிலுவையில் தொங்கலை. உற்று என்னமும் செய்யட்டும். ஒம்பாட்டு அடங்கிரு. கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஊழியத்தை செய். கர்த்தர் என்ன தரிசனம் கொடுத்தாரோ ஊழியத்தை செய். அவமானப்படுத்தலாம், எல்லாம் படுத்தலாம். எனக்கே எங்க சபையில பல நேரத்தில் அவமானப்படுத்தி இருக்கிறாங்க. சபைக்கு நிறைய கொடுக்குறேன், சில சமயம் நான் பேசுவேன், ஆனாலும் அவமானப்படுத்துவாங்க. ஏன் அவமானப்படுத்த தெரியல. சபையை விட்டு சபையை ஓடுறது இல்லையே, படுத்துட்டும். ஆண்டவர், நான் அதை பற்றி பெருசாக எடுத்துக்க மாட்டேன். சஞ்சலப்பட்டா கர்த்தர் அவங்கள தண்டிச்சிருவாரோன்னு ஒரு பயத்தில் நான் கண்டுக்கவே மாட்டேன். எல்லாத்துக்கும் நடக்கும். நமக்கு என்ன? ஐயோ, என் பிள்ளைய பாட விடலையே, அவங்க பிள்ளைய பாட விடுறாங்க, அவங்க அண்ணன் பிள்ளைய பாட. இதெல்லாம் என்னது? சாத்தான் கொடுக்கிற ஒரு பெரிய ஆயுதம். What is for your vision? What is your vision? இதுதான் ஆண்டவர் கேட்கிறார். மீதியானியர்கள் தேசத்தை பாழாக்க வருகிறார்கள். இந்த திருப்பூர் பட்டணத்தை பாழாக்கும் பெரிய சாத்தானுடைய கூட்டத்திற்கு உன்னுடைய பங்களிப்பு என்ன? இதுதான் கர்த்தர் கேட்கிறார். எல்லாம் எழுந்திருப்போமா? I'll be stand. கண்களை மூடுவோம். நான் கரங்களை தட்டி இந்த இடத்தையே அதிர விட மாட்டேன். எனக்கு அது பிடிக்காது. ஒரு சொட்டு தண்ணீர் தயவு செய்து மார்க்கு போடாதீங்க. இந்த ஆள் வந்து பேச நல்லா சூப்பராக இருந்தது. ஆவியானவர் பேசினார், உங்களுக்கும் பேசினார், எனக்கும் பேசினார். கண்ணை மூடலாம். ஆண்டவர் நம்மோடு பேசினார். கிதியோனை பார்த்து பேசினார். கிதியோனே, உங்க பேரை சொல்றாரு. இப்போ ஒரு எஸ்தர் இருந்தா எஸ்தர், ஒரு சரவணன் இருந்தா சரவணன்ட்ட பேசுறார், ஒரு டேவிட்ட பேசுறார், ஒரு ரெபேக்காட்ட ஆண்டவர் பேசுறார். பராக்கிரமசாலியே, நான் உன் கூட இருக்கிறேன். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ போ. கிதியோன் எப்படி எல்லாரையும் மேற்கொண்டானோ அதே போல மேற்கொள்ளக்கூடிய கிருபையை நான் உனக்கு தருவேன். நீ மறுபடி கிதியோனை போல ஐயோ நான் எளியவே நீ சொல்லாத. அந்த எளியவனை தேடிதானே நான் வந்தேன். நீ எளியவனு எனக்கு தெரியும்ப்பா, நீ பலவீனன்னு எனக்கு தெரியும், நீ டயபெட்டிஸ் வியாதின்னு தெரியும், நீ நடக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதுக்கு தானே உன்னை தேடி வந்தேன். நடக்கிறவங்கனால ஒன்றும் செய்ய முடியல, அதனால கண் தெரியாத லூசி ஹாபர்ட்டை நான் சந்திச்சேன். அவ 50,000 பேருக்கு ஞானஸ்நானத்தை வழிவகுத்தாளே. உன்னுடைய பங்கு என்ன?
உன்னை கால்களை கைகளை கொடுத்திருக்கிறேனே, உன்னுடைய பங்களிப்பு என்ன? கர்த்தரிடத்தில் அர்ப்பணிங்க. கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நிர்விசாரமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டேன். நம்ம சொல்லலாம், எனக்கு நான் ரட்சிக்கப்பட்டு 30 ஆண்டு ஆயிடுச்சுன்னு. 30 ஆத்துமாக்களை நீ கொண்டு வரலன்னா டோட்டல் வேஸ்ட். நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் யோசித்து பார். நீ ஒன்னையே நியாயம் இருக்காத. நம்ம தசமபாகம் கொடுக்கணும், ஊழியத்துக்கு செய்யணும், அதெல்லாம் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் அவர் கிறிஸ்டியன் லைஃப். த மெயின் பிரைமரி திங் என்ன? உன்னை ரட்சித்தார் ஆண்டவருடைய ரட்சிப்பு. அதே ரட்சிப்புக்கு நீ மற்றவர்களை வழி நடத்தினியா? ஒரு மனிதனை நான் தேடுகிறேன். நான் ரட்சிக்கப்பட்டு 10 ஆண்டு ஆயிடுச்சு. ஒரு 10 ஆத்துமா இல்லைன்னா எவ்வளவு வருத்தத்தோடு நம்ம பரலோக ராஜ்யம் போனோம். யோசித்து பார். நான் சொன்ன எல்லாரும் பலவீனமானவங்க. நான் சொன்ன எல்லாரும் ஒரு பலவீனமானவங்க. அவங்க மைக் ஜஸ்டிஸ்ங்கிற ஒரு 37 ஆண்டுகளாய் நீரிழிவு வியாதி, 20 ஆண்டுகளாய் சிறுநீரகம் பண்ணி அவர் வேதனையோடு ஊழியத்தை நிறைவேற்றி. நம்மள மாதிரி தண்ணி குடிக்க முடியாது, நம்மள மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்க முடியாது, இளநீ குடிக்க முடியாது. மருத்துவர்கள் என்ன சொல்றாங்களோ அதை தான் செய்யணும். அந்த வேதனையில 1 லட்சத்துக்கு மேல் ஆத்துமாக்களை ஒரு மனிதன் ஆதாயப்படுத்துறான். ஹாபர்ட் அப்படிங்கிற ஒரு வாலிப பெண், 15 வயதுல கண்களை இழந்தவள், இன்னைக்கு 40 வயது, திருமணம் செய்யல, யாரையும் பார்க்க முடியாது. எவ்வளவு பெரிய வேதனை. 2 கண்களும் அழகாய் தெரிந்த ஒரு அழகான வாலிப பெண், ரொம்ப அழகா இருப்பா. 50,000 ராணுவ வீரர்களை ஆண்டவருக்குள்ள வழி நடத்தி திருமுழுக்கெடுக்க வைத்தாளே. நீ எத்தனை பேரை ஞானஸ்நானத்துக்கு கூட்டு வந்திருக்கிற? ஆண்டவர் கேட்கிறாரோமா, இந்த காலை வேளையில் அதிகாலை 2:30 மணிக்கு கேட்கிறாரு. உங்ககிட்ட கேட்கிறாரு, ஏன்ட கேட்கிறாரு. நான் இந்த வாரத்தில் ஒருத்தரை கூட நான் கொண்டு வரலையேன்னு நான் வெக்கப்படுறேன். நீ வெக்கப்படுறியா? அழுகிறியா? பாரப்படுறியா? யோசித்து பாருங்க. கைகால்கள் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதபடி இருக்கிற ஒரு மனிதன், நம்ம ரீஹன் கோமாஸ் மாதிரி. அந்த மனிதன் பாருங்க, ஆயிரக்கணக்கான மனிதர்கள் ஆண்டவருக்குள்ள ரட்சிப்புக்குள்ள நடத்தி, அது அமெரிக்க தேசத்துல எல்லாம் கிடைக்கும். வைகாடுங்கிற இடத்துல அந்த ஊழியத்தை நிறைவேற்ற கர்த்தர் பயன்படுத்தினா. கைகால்கள் பலனுள்ள நம்மளை ஏன் பயன்படுத்த முடியாது? கிறிஸ்டியன் பேட்ஸ் ஆண்டவர் பயன்படுத்த முடிஞ்சா, இவங்கெல்லாம் நான் சொல்றவங்கெல்லாம் யார் தெரியுமா? தினமும் காலையில அதிகாலை கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கிறவங்க. லூசி ஹாபர்ட் காலை 3 மணியிலிருந்து 6 மணி வரை கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பார். கிறிஸ்டியன் பேட்ஸ் 4 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய மனுஷன். அந்த கைகால் இல்லாத நிக் இன்சி 4 மணி நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற மனிதன். கைகால்கள் இல்ல, அந்த மனிதன் செய்ததை மட்டும் நான், நீங்க கண்களை மூடி இருங்க, நான் சொல்றேன். 2018ஆம் ஆண்டு வியட்நாம் தேசத்துக்கு அழைக்கப்பட்டார். அங்க ஃபுட்பால் ஸ்டேடியத்தில், கால்பந்து மைதானத்தில் ஒழுங்கு செய்யப்பட்டது. 25,000 பேர். அந்த ஒழுங்கு குழுவில், அந்த கோஆர்டினேட்டிங் கமிட்டியில ஒரு மகள், அவள் தான் என்ன செய்தான்னா, ஹாக்சென் என்ற ஒரு பெரிய கட்டிட கம்பெனி, நம்ம ஊர்ல இருக்கிற பெரிய எல்என்டி கட்டிட கம்பெனி, சபூர்ஜியன் பாலஞ்சி கட்டிட கம்பெனி போல வியட்நாம் தேசத்துல ஹாக்சென் என்ற ஒரு கட்டிட கம்பெனி. 3 பேர் அதுக்கு ஓனர், புத்த மதத்தை சார்ந்தவர்கள். அங்க போய் சொன்னாங்க, இந்த மனிதர் வர்றாங்க, 25,000 பேர் வருவாங்க, நீங்க அந்த ப்ரோக்ராமுக்கு ஸ்பான்சர் பண்ணுங்கன்னு சொல்லும் போது அவங்க எல்லாவற்றையும் கேட்டு ஒரு மனிதர் அதுல ஓனர் ஒருத்தர் 18 கோடியை கொடுத்து ஸ்பான்சர் பண்ணாங்க. அந்த 2017ஆம் ஆண்டு நிக் வின்சிக் அந்த வியட்நாமுக்கு வரும்போது 25,000 மனிதர்கள் வந்தாங்க. அதுல கிட்டத்தட்ட 20,000க்கும் அதிகமான புத்த மக்கள் வந்தாங்க. அந்த வியட்நாமினுடைய வைஸ் பிரசிடென்ட் வந்திருந்தார். ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லும் போது, ஐயோ, கைகளும் கால்களும் இல்லாத ஒரு மனிதன் இப்படி சொல்றானேன்னு கிட்டத்தட்ட வந்திருந்த 70% மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ஏழை, ஒரு சாதாரண ஒரு கோஆர்டினேட்டிங் கமிட்டியில் உள்ள ஒரு வாலிப பெண்
தான் வேலை செய்கிற நிறுவனத்தில் போய் ஓனரை சந்தித்து 18 கோடியை பெற்று இந்த ஊழியத்தை நிறைவேற்ற காரணமாயிருந்தா ஒரு சமாரிய ஸ்திரியை போல நீ உனக்கு எவ்வளவு தாளந்துகள் இருக்குது, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? உன் திருச்சபைக்கு நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? எத்தனை பேரை நீ அழைச்சிட்டு வந்திருக்கிற? என்ன உதவிகள் எல்லாம் நீ செய்கிற? நீ வேலை பார்க்கிற இடத்துல இருந்து ஏதாவது உதவி உன்னுடைய திருச்சபைக்கு நீ வாங்கி கொடுத்திருக்கிறாயா? ஆண்டவர் இடைப்படுவார் அல்லவா? அந்த பாரம் உனக்கு இருந்தா திருச்சபைக்கு இடம் வாங்குறதுக்கு ஒரு வார்த்தை நீ சொல்லி பார்க்கலாம்ல. ஒரு மரத்துல கல்லை எரிஞ்சு பாரு, கர்த்தருடைய சித்தம் இருந்தா அந்த மாங்காய் விழுந்தா நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாமே. நீ ஏன் அமைதியா இருக்கிற? ஆண்டவர் கேட்கிறார். அந்த மனிதன் மூலம் அந்த வைஸ் பிரசிடன்ட் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். நிக் வென்ஸை கைகால் இல்லாத ஒரு மனிதன் இன்று 52 நாடுகளுக்கு ஆண்டவர் பயன்படுத்தினார் என்றால் கைகால்கள் திடமாயிருக்கிற நம்ம ஏன் ஆண்டவர் பயன்படுத்த முடியாது? அர்ப்பணிங்க. இது அர்ப்பணிக்கிற நேரம். ஏதோ செய்தி கேட்டோம், நல்லா இருந்தது, நல்லா இவரை திருப்பி அப்படியெல்லாம் கிடையாது. ஆண்டவர் உங்க உள்ளத்துல பேசினா கன்னங்களிலே அப்படியே தாரை தாரையாய் ஊற்றணும். ஆண்டவரே, இத்தனை ஆண்டுகள் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் ஆண்டவரே. ஐ வேஸ்டட் so many years. நான் ரட்சிக்கப்பட்டு 12 ஆண்டுகள் ஆண்டவரே. ஒரு 12 ஆத்துமா கூட நான் ஆண்டவரை ஆதாயப்படுத்தல. எனக்கு புது பைக் வாங்கணும், புது ஆண்டவரை வீடு கட்டணும், நான் திருமணம் ஆகணும், குழந்தை வேணும், அப்படி உலக பிரகாரமாய் மற்ற மனிதர்களை போல நான் இருந்துட்டேனே. இந்துக்களும் அதானே செய்யறாங்க, முகமதியரும் அதானே செய்யறாங்க. ஒருத்தங்க இருந்தா வீடு கட்டணும், பைக் வாங்கணும், பைக்கு கொடுத்தா கார் வாங்கணும், பிறகு கொஞ்சம் இன்னும் வசதி வந்தா அந்த வீடை விட்டு பெரிய வீடு வாங்கணும், நல்ல மனைவி, அழகான மனைவி கட்டணும், பிள்ளைகள் பண்ணணும், பிள்ளைகளை நல்ல உயர்கல்வி கொடுக்கணும், மருத்துவர் ஆக்கணும். இதுதானே எல்லாரும் செய்யறாங்க. நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அந்த காரியத்திற்காய் உன்னை அர்ப்பணித்திருக்கிறாயா? சவுலை போல நீ மெட்டீரியல் அந்த உலகத்தினுடைய காரியத்துல உன்னுடைய எண்ண ஓட்டங்களை செலுத்தி இருக்கிறாயா? உன் ஜெபம் எப்படி இருக்குது? அழிந்து போயிற ஆத்துமாக்களை குறித்த ஒரு பாரம் உனக்கு இருக்குதா? அல்லது ஆண்டவரே எனக்கு வீடு தாருங்கப்பா, எனக்கு ஆண்டவரே நல்ல ஆயுச கொடுங்கப்பா, எனக்கு இதை செய்யுங்கப்பா, எனக்கு நல்ல வேலை கொடுங்கப்பா, எனக்கு 40,000 சம்பளம் போதாது, எனக்கு 80,000 சம்பளம் கொடுங்கப்பா, என்னை வெளிநாட்டுக்கு கொண்டு போங்கப்பா. ஐயோ, ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டிருக்கிறதே. வாலிபனே, வாலிப மகளே, 27 லட்சம் பேர் இந்த திருப்பூர் பட்டணத்தில் அழிந்து கொண்டிருக்கிறாங்களே. அதற்கு உன்னுடைய பங்களிப்பு என்ன? என்னுடைய சிலுவை மரணத்தை நீ சொல்லலன்னா யார் சொல்லுவா? யார் சொல்லுவா? Who is going to tell? உன்னுடைய நண்பருக்கு யார் சொல்லுவா? உன் சித்திக்கு யார் சொல்லுவா? உன் சித்தப்பாவுக்கு யார் சொல்லுவா? ஏன் என்ன எனக்காக நீ அதை செய்ய மாட்டேங்கிற? ஏன் எனக்காக அந்த பாரப்பட மாட்டேங்கிறியே? காய் நீ வாங்குறியே, அந்த காய்கறிக்காரனுக்கு யார் சொல்லுவா? அந்த மட்டன் விற்கிற அந்த நபருக்கு யார் சொல்லுவா? பயப்படுறியா? நீ பயந்து கொண்டிருக்கிறியா? நீ பயமுள்ள ஆவியா நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன் இல்லையே? நான் உனக்கு நல்ல பலமுள்ள ஆவியில கொடுத்திருக்கிறேன். ஆனா நீ பயந்து கொண்டிருக்கிற. ஆட்டோல போற ஒரு வார்த்தை இயேசு உன்னை ரட்சிப்பார், இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார், ஏன் சொல்ல முடியல? அந்த ஆட்டோ பிரயாணத்துல தம்பி நீ குடிக்கிறியாப்பா, நீ திருமணம் ஆயிருக்கா, உனக்கு குழந்தை இருக்கா, ஏன் உன்னால பேச முடியல? பாரம் இருக்கா? அதை பத்தி இல்ல. ஐயோ நான் அடுத்து என்ன செய்யணும், என்ன செய்யணும், இப்படி உலக பிரகாரமாய் சிந்தித்து கொண்டிருந்தா தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம எப்படிங்க கட்ட முடியும்? ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களை பார்த்து, பராக்கிரமசாலி, பராக்கிரமசாலிகளே, உங்களுக்கு இருக்கிற இந்த பலத்தோட, இந்த பொருளாதார வசதியோட, இந்த பலவீனத்தோட நீங்க போங்க, நான் உங்களோடு இருப்பேன். மோசையோடு இருந்த அதே கரம் யோசுவாவாகிய உங்களோடு நான் இருப்பேன். நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். திகையாதே, கலங்காதே, நான் உன்னை என் வலது கையில் வரைந்திருக்கிறேன். ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? கவலைப்படாத, அர்ப்பணிங்க. இந்த வார்த்தை உங்க உள்ளத்துக்குள்ள இறங்கட்டும். இன்னைக்கு போய் எழுதிருங்க. லார்ட் ஜான் நாக்ஸை போல ஸ்காட்லாந்து தேசத்தை எனக்கு தாரோம், இல்லை என்றால் என்னை குடும்பமா எடுத்துக்கோங்கப்பா. நாங்க வாழணும்னு எனக்கு பிரியமில்லை ஆண்டவரே. இவான் ராபர்ட்ஸ் ஒரு வாலிபன் 13 வயதுல தன்னை அர்ப்பணித்தான். 10 ஆண்டுகள்
இரவு 12 மணியிலிருந்து காலை 6 மணி வரைக்கும் ஜெபிப்பானா. இவான் ராபர்ட்ஸ், வேல்ஸ் தேசத்தை தாரும் ஆண்டவரே, Lord, give me the Wales country. அவன் சுரங்க வேலையில படிக்க போல, அவன் ஒரு ஏழை தன்னுடைய மாமாவோடு சுரங்க வேலையில கடினமான வேலை செஞ்சு முடிச்சு ஓடி வந்து தூங்கிடுவான். 12 மணிக்கு எழுப்பா வேல்ஸ் தேசத்தின் மக்களின் ஆத்மாவுக்காக அவன் 10 ஆண்டுகள் திறப்பல நின்னா. 1904ஆம் ஆண்டு அதே மனிதனை ஆண்டவர் பயன்படுத்தினார். நீ ஆண்டவரிடத்துல கேளு, ஆண்டவரே என்ன பயன்படுத்துங்கப்பா, அல்லது என்ன நீங்க எடுத்துருங்கப்பா, நான் இந்த பூமிக்கு பாரமா இருக்க விரும்பல. ஆண்டவர் ஆனா உன்னை எடுக்க மாட்டாரியா. உன் இருதயத்தை பார்ப்பார், உன் இருதய வாஞ்சியை பார்ப்பார், உன் ஜெப நேரத்தை கூட்டுவார், வேத வாசிப்பை கூட்டுவார், திருச்சபைக்கு கொடுக்க வேண்டிய காரியத்துல உன்னை கூட கொடுக்க வைப்பார். யாரும் உன்னை நிர்பந்திக்க முடியாது. உன்னுடைய தரிசனமே புதுப்பிக்கப்படும். கணவன் உன்னை என்ன திட்டினாலும் ஒண்ணுமே ஆகாது, உன்னை என்ன சொன்னாலும் உன்னை சேதப்படுத்தாது. உன் தரிசனம் தரிசனம் தரிசனம். எப்படிப்பட்ட விபத்துகள் நடந்தாலும் நீ பாதிக்க மாட்ட, கவலைப்பட மாட்ட. ஏன்னா தரிசனம். அந்த தரிசனத்தை நீங்க எடுங்க. மீதியானியர்கள் நம்ம தேசத்தை பாழாக்கி கொண்டிருக்கிறார்கள். தேசம் பாழாகாதபடி திறப்பில் நிற்கிற ஒரு மனிதனை தேடி வந்திருக்கிறார். சவுலை ஆண்டவர் தேடி வரும்போது சவுல் சொன்னான், ஆண்டவரே என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன், என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அதே கேள்வியோடு நம்ம இருதயத்தில் இந்த நாட்கள் முழுவதும் நீங்க சில நாட்கள் உபவாசம் இருங்க. ஆண்டவர் யார் இடத்துல பேசினாரோ அவங்க உபவாசம் இருங்க. கர்த்தர் இடத்துல காத்திருங்க. என்ன ஆண்டவரே ஒரு வாழ்க்கை, என்ன ஆண்டவரே நாங்க இந்த ஊழியத்தை மத்திய பிரதேசத்தில் செய்யறோம். 8800க்கும் அதிகமான மனிதர்களை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம், ஆண்டவரே 8,90,00,000 இருக்கிற இடத்துல ஒரு சிறிய இடம், சிறிய அளவு தானையா நாங்க ரட்சிப்புகளை நடத்த முடியுது. ஆண்டவரே வேணையா 1 கோடி ஆத்துமா, 1 கோடி ஆத்துமா. தினமும் நாங்க திறப்பல நிக்கிறோம். இங்க உங்க முன்னாடி நான் அழமாட்டேன், ஆண்டவர் முன்னாடி நான் அழுவேன். ஆண்டவரே அந்த 1 கோடி ஆத்துமாக்களுக்கு என்னுடைய பங்களிப்பு வேணையா. நானும் மத்திய பிரதேசத்துக்கு போகணும், நானும் அங்க ஆண்டவரை பத்தி சொல்லணும். உமக்கு சித்தமானா நானும் சிறைச்சாலைக்கு போட ஆண்டவரே. I want to go. நானும் போனையா. நான் அப்படி வெளியே இருக்கணும்னு நான் நினைக்கல. நான் ஏதாவது ஆண்டவருக்காய் நான் அர்ப்பணிக்கணும்னு நினைக்கிறேன். ஆண்டவர் அனுமதிச்சா எது நடக்கட்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அர்ப்பணியுங்க. இது அர்ப்பணிக்கிற நேரம், அர்ப்பணிக்கிற நேரம்.